சித்துபகல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இடியப்பம், ஆப்பம் இதுக்கெலாம் வந்து தேவையான தேங்காய் பால் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன். ஸோ இந்த தேங்காய் பால் செய்கிறதுக்கு ஒரு தேங்காவை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தேங்காய் பால் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம வீக்லி ஒரு 2 days ஆகுது இந்த மாதிரி நம்ம வந்து ஹெல்த்தியாக இடியப்பமும் செஞ்சு கொடுத்து தேங்காய் பாலும் கொடுக்கும்போது ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த விழுதுகளை வந்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிறோங்க. நமக்கு வந்து தேங்காய் இடியப்பத்துக்கு ஊற்றுறதுனால ஸோ இந்த அளவுக்கு எடுத்தாவே போதும். நல்லா திக்னஸ் வந்து இருக்குது போதும். நம்ம வேறு எதுக்கும் வந்து அடுப்பில் ஊற்றி பண்ண போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் தான் நமக்கு என்ன பண்ணணுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கலாம். ஸோ இது கூட நான் என்ன பண்ணுறேன்னா சுக்கு பொடி வச்சுருக்கேன். ஸோ அதை 1 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய், அது கூடவே இந்த கருப்பட்டியை வந்து சுடுதண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கதை அதில் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் கரைச்சி கொடுத்தா சூப்பரான தேங்காய் பால் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.